ஹாய் எவ்ரிவன். இப்போ என்னென்னா சயின்டிஃபிக் ஹிஸ்ட்ரியில் லாஸ்ட் 2500 இயர்ஸ் இப்போ ஒரு விஷயத்தை ரியலைஸ் பண்ணுறதுக்கு 2500 வருஷம் ஆகுதுன்னா நீங்கள் எவ்வளோ யோசிப்பீங்க? எஸ், அப்சல்யூட்லி. பிகாஸ் நீங்கள் ஐன்ஸ்டீனோட ஃபஸ்ட் இது எடுத்துக்கங்க. இ ஈக்குவல் டு எம்சி ஸ்கொயர். ஈக்குவல் டு எம்சி ஸ்கொயர் வந்து எக்ஸாக்டாக ஐன்ஸ்டீன் சொன்ன விஷயம் கிடையாது. அவர் வந்து என்ன சொன்னார்னா, ஒரு மாஸ் அது ரேடியேட் பண்ணுறதுனால அதனுடைய மாஸ் வந்து கொஞ்சம் குறையுதுன்னு சொன்னார். எப்படி? அது ரேடியேட் பண்ணுறதுனால அதனுடைய மாஸ் வந்து கொஞ்சம் குறையுதுன்னு சொன்னார். தட் மீன்ஸ் எல் டிவைடட் பை வி ஸ்கொயராக இருக்குன்னு சொன்னார். ஓகேவா? இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஒரு பொருளோட மாஸ்லேருந்து ஒரு போர்ஷன் வந்து அது ரேடியேஷனால் அந்த மாஸ் வந்து குறையுதுன்னு மட்டும்தான் அர்த்தம். அதுக்காக அது வந்து ஈக்குவல் டு எம்சி ஸ்கொயர் கிடையாது. பட் அதுக்கு விதைச்சவர் டெஃபினட்டாக ஐன்ஸ்டீன் தான். இது உங்களுக்கு புரியுதில்ல? அதே மாதிரி ஒரு எலக்ட்ரானாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஃபோட்டானாக இருக்கட்டும். புரோட்டான் வேறு அதில் கிளியராக இருப்போம். புரோட்டானும் வச்சுக்கோங்க. புரோட்டான், எலக்ட்ரான் 3மே வச்சுக்கோங்கண்ணா. இது எல்லாமே வந்து ஒரு துகளா, ஒரு அலையா அப்படின்றது வந்து ரொம்ப வருஷமாக துகளா அலையா அதுக்கான எவிடன்ஸ் என்ன, அதுக்கான ப்ரூஃப் என்னன்னு தான் இவ்வளோ நாள் சயின்டிஃபிக் ஹிஸ்ட்ரி ஓடிட்டுருக்கு. பட் எல்லாமே அலையிலிருந்து உருவான துகள் தான். ஸோ ஃபண்டமெண்டலாக பார்த்தீங்கன்னா அலைத்துகள். ஒரு அலை தான் துகளாக மாறி இருக்குது. அந்த துகளுக்கு அலை பண்பு இருக்குது. இவ்வளோ தாங்க அது. ஒரு வந்து வேவ் தான் பார்ட்டிக்கலாக மாறி இருக்குது. அந்த பார்ட்டிகளுக்கு வேவ் பண்பு இருக்குது. ஏன்னா அது தாய் மாதிரி. அதனால் இதை தான் வந்து சயின்டிஃபிக் ஹிஸ்ட்ரி இவ்வளோ நாளாக வந்து ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சி பார்ட்டிக்கல் டியூவாலிட்டி. தட் மீன்ஸ் பார்ட்டிக்கலாக இருக்கும், வேவாகவும் இருக்கும். நம்ம அப்சர்வ் பண்ணும்போது அது பார்ட்டிக்கலாக மாறிடும். அப்சர்வ் பண்ணாத வரைக்கும் அது வந்துட்டு வேவாக இருக்குன்றது வந்து சயின்டிஃபிக் ஹிஸ்ட்ரி கண்டுபிடிச்ச ஒரு விஷயம். ஓகேவா? இதை பேஸ் பண்ணி தான் மேக்ஸ் பிளாங்க் வந்து டிஸ்க்ரீட் எனர்ஜி ஃபோட்டானோட ரே ஆஃப் ஃபோட்டானோட எப்படி இருக்குதுன்னா, அது வந்து ஒரு எனர்ஜி குவாண்டாவாக இருக்குது. அது டிஸ்க்ரீட் எனர்ஜி ஃபோட்டான்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டில் வருது. அதுக்கப்புறம் அவர் ஈக்குவல் டு எம்சி ஸ்கொயர்ன்ற எல்லா ஸ்டோரியுமே இனிஷியலி த ஃபண்டமெண்டல், வெரி ஃபண்டமெண்டல், இல்லை பிலோ தி ஃபண்டமெண்டல். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் வேவ். இந்த வேவ் தான் சர்டன் கண்டிஷனில் வந்து பார்ட்டிக்கலாக மாறுது. அந்த பார்ட்டிக்கல் தான் டியூவாலிட்டியாக இருக்குது. தட் மீன்ஸ் வேவ் அண்டு பார்ட்டிக்கல் டியூவாலிட்டி. இதை கண்டுபிடிக்கிறதுக்கே இவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு. ஓகே.